ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழக அரசு போக்குவரத்துக்கு துறைக்கான டிரைவர் மற்றும் கண்டக்டருக்கான கால் லெட்டர், நேர்முக தேர்வுக்கான கால் லெட்டர் அனுப்பிச்சிட்டு வராங்க. ஸோ ஒவ்வொரு நாளும் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேருக்கு நிறைய மாவட்டங்களில் அனுப்பிச்சிட்டு வராங்க. இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரைபர் இன்றைக்கி நமக்கு அனுப்பிச்சி விட்ட கால் லெட்டர் தான் இது பார்த்திங்க அப்படின்னா திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள ஒரு கால் லெட்டர். ஸோ எந்தெந்த மாவட்டங்களுக்கு வந்திருக்கு, எவ்வளோ மார்க் உடையவர்களுக்கு வந்திருக்கு இந்த இன்டர்வியூ கால் லெட்டர் இவங்க பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ மார்க் எடுத்திருந்தாங்க, இதற்கப்புறமா யார் யாருக்கெல்லாம் வரும், யார் யாருக்கெல்லாம் வராது, எந்தெந்த மாவட்டங்களுக்கெல்லாம் வந்திருக்கு, இன்னும் எந்தெந்த மாவட்டங்களுக்கு வரல, எப்போ வரும் அப்படின்ற ஆல் டீட்டெயில்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். அதற்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போனா தான் இது மாதிரியான ரெகுலர் அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருமே இன்றைக்கி போட்ட வீடியோவில் நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது நிறைய மாவட்டங்களில் வந்திருக்கு, அது எந்தெந்த மாவட்டங்களில் வந்திருக்கு, அவங்களுடைய மார்க் பார்த்திங்க அப்படின்னா எத்தனை மார்க்குக்கு ஹால் டிக்கெட் வந்திருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் அவங்க அனுப்புனாங்க. அவங்க அனுப்புனதையே உங்களுக்கு நான் டைரெக்டாக காமிக்கிறேன். இது பார்த்திங்க அப்படின்னா திருப்பூர் மண்டலத்தில் உடைய ஓட்டுநருக்கான நேர்முக அழைப்பு கடிதம் வந்திருக்கு. அவங்களுக்கு எப்போ டேட் சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள், 7/10, அதாவது அடுத்த மாதம் பார்த்திங்க அப்படின்னா 7ஆம் தேதி காலையில் 8:30 மணிக்கு சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் ஓட்டுநருடன் நடத்துனர் நடைமுறை தேர்வுக்கு, அதாவது அவங்களுக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாம் நடக்க போகுது. எந்த மாவட்டம்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள், திருப்பூர் மாவட்டம், பவானி சாகர் பயிற்சி நிலையம், பவானி சாகர் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. குறைந்தபட்சம் என்னென்ன தகுதிகள் வேணும் அப்படின்றதையுமே சொல்லியிருக்காங்க. இந்த தகுதி உடையவர்கள் மட்டும்தான் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட்டு நேர்முக தேர்வுக்கு போக முடியும் அப்படின்றதையுமே அவங்க சொல்லியிருக்காங்க. குறைஞ்சபட்சம் 10ஆம் வகுப்பு இல்லை அதற்கு நிகரான கல்வி எதனால் பெற்றிருக்கணும். அதோடு கூட பார்த்திங்க அப்படின்னா 160 சென்டிமீட்டர் இருக்கணும். முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா அவங்க மெஷர் பண்ணுவாங்க. 160 சென்டிமீட்டரும் 50 கிலோ நீங்கள் எடை இருக்கணும். ஸோ 50 கிலோவுக்கு மேலே இருக்கிற பிரச்சனை இல்லை, 50க்கும் கீழே நீங்கள் இருக்கக்கூடாது. அதே மாதிரி செல்லத்தக்க வேலிடிட்டி உடைய கனரக வாகன ஓட்டுநர் உரிமம் நீங்கள் வச்சுருக்கணும். முதலுதவி சான்று, முதலுதவி பண்ண ஃபஸ்ட் எய்டுக்கான சான்று, பொதுப்பணி வில்லை மற்றும் செல்லத்தக்க நடத்துனர் உரிமம் ஆகியவை கண்டிப்பாக வச்சுருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ குறைஞ்சபட்சமாக 24 வயசு, அதிகபட்சமாக பார்த்திங்க அப்படின்னா எஸ்சி, எஸ்சி, எஸ்டி, பிசி, பிசிஎம், எம்பிசி வகுப்பினருக்கு 45 வயசு வரை சொல்லியிருக்காங்க. ஓசியாக இருந்தீங்க, அன்ரிசர்வ்டு கேட்டகரியாக இருந்தீங்க அப்படின்னா 40 வயசு வரை நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதுக்கப்புறம் நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா முன்னாள் இராணுவத்தினருடைய பிள்ளைகளாக நீங்கள் இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு 50 வயசு வரை கூட உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சான்றிதழ் சரிபார்க்கும் போது என்னென்ன சான்றிதழ்கள்லாம் கொண்டு வரணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றதுக்கான சான்று, டிரான்ஸ்ஃபர் டிசி அண்டு மார்க் ஷீட் ரெண்டுமே நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். அதுக்கப்புறம் ஒரிஜினல் ஆதார் அட்டை, அதுக்கப்புறம் ஒரிஜினலான உங்களோட பேஜு, உங்களோட ஓட்டுநர் உரிமம் எல்லாத்தையுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரிஜினல் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. அதற்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா முதலுதவி சான்றிதழ், அதையுமே ஒரிஜினல், ஐஆர்டி சான்றிதழ், இல்லாட்டி பார்த்திங்க அப்படின்னா ஓட்டுநர் பயிற்சிக்கான அசல் சான்றிதழ், ஐஆர்டி சான்றிதழ் இருக்கும் இல்லையா, அது இல்லை பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், அதோடு கூட மருத்துவரால் வழங்கப்பட்ட உடல் தகுதி சான்று, ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் சான்று, அதுக்கப்புறம் விஷன் சர்டிஃபிகேட், ஹேரிங் டெஸ்ட்டு. இது யாருக்குமே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். இந்த 3மே பார்த்திங்க அப்படின்னு நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். இதோடு கூட நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, ஸோ கால் லெட்டர் வந்தால் தான் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் போய் வாங்கணுமா அப்படின்னு. கண்டிப்பாக இல்லை. உங்களுக்கு கால் லெட்டர் வரும் அப்படின்ற நம்பிக்கை இருந்தால் கண்டிப்பாக அதற்கு முன்னாடியே நீங்கள் போய்
கால் லெட்டர் வர்றதுக்கு முன்னாடியே வந்து வாங்கிடலாம். சரி, மற்ற மாவட்டங்களுக்கு எப்போ கால் லெட்டர் வரும்? இது நிறைய பேரோட டவுட்டாக இருக்குது. எங்கள் மாவட்டத்துக்கு எப்போ வரும், எங்கள் மாவட்டத்துக்கு எப்போ வரும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருக்கிறீங்க. ஸோ எந்தெந்த மாவட்டங்களுக்கு வந்திருக்கு, எந்தெந்த மாவட்டங்களுக்கு வரல அப்படின்றதையுமே வந்து நான் சொல்கிறேன். நம்ம சப்ஸ்கிரைபர் அவங்கவுங்க எந்தெந்த மாவட்டங்களுக்கு வந்திருக்கு அப்படின்றதே கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிக்காங்க. அதையே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டாக நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ எந்த மார்க் வந்து இருக்குது, என்ன மார்க் எடுத்திருக்காங்க, அந்த மார்க் உடையவங்களுக்கு எந்த மாவட்டத்தில் உள்ளவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கால் லெட்டர் வந்திருக்கு. ஒரு சில மாவட்டத்தில் 20 மார்க் எடுத்திருக்காங்க. ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து நம்மகிட்ட வந்து கமெண்ட் பண்ணாங்க, 20 மார்க் எடுத்திருக்காங்க ஆனால் அவங்களுக்கு கால் லெட்டர் வந்திருக்கு, 30 மார்க் எடுத்திருக்காங்க ஆனால் அவங்களுக்கு கால் லெட்டர் வரல. ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு டிஸ்ட்ரிக் வைஸ் வந்து வேரி ஆகுது. கட் ஆஃப் மார்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் வந்து வேறுபடுது. ஸோ எக்ஸாக்டாக இவ்வளோ மார்க் இருந்தது அப்படின்னா வரும் அப்படின்றத வந்து நம்ம சொல்ல முடியாது. நீங்கள் வந்து ஒரு 30 மார்க் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னாலே வந்து நம்ம மேக்ஸிமம் வந்து வரும். ஸோ அதற்கு நம்ம ட்ரை பண்ணலாம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் உங்களுக்கு எல்லாத்தையுமே வந்து காட்டுறேன். ஸோ எந்தெந்த மாவட்டத்துக்கு வந்திருக்கு அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா மதுரை மாவட்டம். இதுவுமே நம்ம சப்ஸ்கிரைபர் அனுப்பின மெசேஜ் தான். மதுரை மாவட்டத்தில் உள்ளவங்களுக்கு 36 மார்க் வந்து எடுத்துருக்குறாங்க. அவங்களுக்கு ஹால் டிக்கெட் வந்து வந்துடுச்சு. அதாவது இன்னைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிசீவ் ஆகிருக்கு. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா திருநெல்வேலி மாவட்டத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்துருச்சு. திருநெல்வேலி மாவட்டங்களுக்கு நிறைய பேருக்கு வந்திருக்கு. இதில் வந்து ஒரு சிலர் வந்து வரல அப்படின்னு சொல்கிறாங்க. தாலுகா நமக்கு வேரி ஆகும். ஒவ்வொருத்தருக்காக தான் வந்து அனுப்பிச்சிட்ருக்காங்க. ஸோ இன்றைக்கி வரல அப்படின்ற பட்சத்தில் நாளைக்கு கூட வந்து வரலாம். ஸோ இந்த வாரம் முழுக்க கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வாரமும் அடுத்த வாரமும் இந்த பார்த்திங்களா. அதுக்கப்புறம் 30 மார்க் எடுத்தவங்களுக்கும் வந்திருக்கு, 28 மார்க் எடுத்தவங்களுக்கும் மதுரை மாவட்டத்தை சேர்ந்தவர்களுக்கு வந்திருக்கு. இது எல்லாமே நம்ம சப்ஸ்கிரைபர் அனுப்பின மெசேஜ் தான். 28 மார்க் வந்து இருந்தால் கூட உங்களுக்கும் வர்றதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. அதுக்கப்புறமா தர்மபுரி மாவட்டம் வந்திருந்தது. தர்மபுரி தான் வந்து நமக்கு அவங்க மெசேஜ் பண்ணியிருந்து அவங்க வந்து நமக்கு கால் லெட்டரை டைரெக்டாக அனுப்பியிருந்தாங்க. அதேமாதிரி வேலூர் மாவட்டம் வந்திருக்கு. திருச்சியிலையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வந்திருக்கு. ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வரல. அதிகபட்சமாக தர்மபுரி, திருநெல்வேலி, அதுக்கப்புறம் மதுரை மாவட்டம், திருச்சி மாவட்டம், பெரம்பலூர் மாவட்டம், இந்த மாதிரியான அதிகபட்சம் நிறைய மாவட்டங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து ரிசீவ் ஆகிருக்கு. ஸோ இன்னும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி சாட்டர்டே. நீங்கள் வந்து அடுத்த ஒரு 1 வீக் வராதவங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன். ஸோ அடுத்த ஒரு 1 வீக் வந்து நீங்கள் வெயிட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கும் கால் லெட்டர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. மதுரை மாவட்டம் பிசி 36 மார்க்கு இன்னும் வரல. ஆனால் 30 மார்க் வந்து 28க்கு வந்துருச்சு அப்படின்றது வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து தப்பாக வந்து பண்ணியிருக்காங்க. அதாவது 36 மார்க் எடுத்தவங்களுக்கு 30 மார்க் எடுத்தவங்களுக்குலாம் வரல. ஆனால் 28 மார்க் எடுத்தவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்திருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ மாவட்டத்துக்கு மாவட்டம், தாலுகாவுக்கு தாலுகா வேறுபடும். அதே மாதிரி நம்மளுடைய முன்னுரிமை சான்றிதழ், நீங்கள் ஏதாவது அவங்க வந்து உங்கள் மார்க் கம்மியாக இருந்தாலும் அவங்க ஏதாவது முன்னுரிமை சான்றிதழ் வந்து சமர்ப்பிச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ப்ரையாரிட்டி மூலமாக கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இன்னும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்தடுத்த வாரங்களில் வந்து பார்த்திங்க நிறைய மாவட்டங்களில் வந்துட மாதிரி. செங்கல்பட்டு மாவட்டத்துலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்திருக்கு. ஸோ அடுத்தடுத்து எந்த மாவட்டம் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.